அரசியல் குத்து நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க ஷஃபி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சேனல் ஆரம்பிச்சு ஒரு 1 வீக் தான் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்குள்ள 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நம்ம ரீச் ஆயிட்டோம். ஸோ அதுக்கு உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் இன்னும் யாரெல்லாம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த சேனலை பார்த்துட்டு இருக்கீங்களோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட்டை கொடுங்க. அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உண்மையிலேயே பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு லைக்கிங் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க. ஓகேவா? சரி, இப்போ விஷயத்துக்கு வரும். நேற்று சட்டமன்றத்தில் நடந்த ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்களை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அண்ட் நேற்று பார்த்தீங்க அப்படின்னா 2 தீர்மானத்தை சட்டசபையில் வச்சு கொண்டு வந்தாங்க. அதுல முதலாவது என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தமிழ்நாட்டுடைய முக்கியமான பிரச்சனையா இப்போ வரைக்கும் இருக்கக்கூடிய நீட் பிரச்சனை. அது பல ஆண்டுகளா பல ஆட்சிகள் மாறிடுச்சு. பட் ஸ்டில் நீட்டை ரத்து பண்ண முடியல. அதுக்கான அதிகாரம் மாநில அரசு கிட்ட இருக்குதான்னு சொல்லி கேட்டீங்கன்னா இல்ல. அதுக்கான முயற்சிகளை எடுக்கலாம், அதோடைய எதிர்ப்பை நம்ம வெளிக்காட்டலாம். ஆனா நம்மளால அதை ரத்து பண்ணக்கூடிய அதிகாரம் இல்லை அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு அரசுமே முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. பட் இப்போ வரைக்கும் நீட்டை ரத்து பண்ண முடியல. நேத்துமே பாத்தீங்க அப்படின்னா எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களும் வந்து மனதார ஒத்துழைச்சாங்க. பட் பாஜக எம்எல்ஏ மட்டும் வெளிநடப்பு பண்றேன்னு சொல்லிட்டு வெளிநடப்பு பண்ணிட்டாப்ல. மத்த எல்லாருமா சேர்ந்து அந்த தீர்மானத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. நீட் எக்ஸாமை கேன்சல் பண்ணிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுடைய +2 மார்க்ஸை வச்சு மெடிக்கல் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லா கட்சிகளும் சேர்ந்து ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றிருக்காங்க. ஒரு மாணவர் 12 ஆண்டுகள் பள்ளியில் கற்ற கல்வியை விட ஒரு நாளில் நடைபெறும் ஒரு தேர்வு அவரது எதிர்காலத்தை தீர்மானிக்க கூடாது. இந்த மாதிரி சட்டசபையில வச்சு எல்லா கட்சிகளும் கூடி இந்த மாதிரி தீர்மானத்தெல்லாம் நிறைவேற்றிட்டாங்க அப்படின்னா உடனே நீட் எக்ஸாமை ரத்து பண்ணிட முடியுமான்னு சொல்லி கேட்டா அதுக்கான வாய்ப்பெல்லாம் கிடையாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய முயற்சிகள் எல்லாம் பண்ணிருக்காங்க. இது ஒன் ஆஃப் த முயற்சி தான், அவ்வளவுதான். அதாவது நீட் எக்ஸாம் வேணாம் அப்படிங்கிறதுல தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சி மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கட்சிகளும் எக்ஸப்ட் பாஜக தவிர்த்து மற்ற எல்லா கட்சிகளுமே எங்களுடைய ஸ்டாண்ட் வந்து எங்களுடைய மாணவர்களுக்கு வந்து நீட் எக்ஸாம் வேணாம், எங்களுடைய மாணவர்கள் +2 மார்க்ஸை வச்சு மெடிக்கல் படிக்கணும் அப்படிங்கிறதுல நாங்கள் எல்லாருமே ஒற்றுமையா இருக்கிறோம் அப்படிங்கிறத ஒன்றிய அரசு கிட்ட காட்டுறாங்க. இதை பார்த்துட்டு கடைசியில் ஒன்றிய அரசு தான் முடிவு எடுக்கணும், பாஜக தான் முடிவு எடுக்கணும். அந்த முடிவை அவங்க எடுத்தாங்கன்னா நீட் ரத்து செய்யப்படும். அப்படி இல்லைன்னா இந்த நீட்டுங்கிற பிரச்சனை தொடர்ந்து போய்கிட்டே தான் இருக்கும். இந்த நீட்டுடைய தீர்மானத்திலையுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த சட்டசபையில வச்சு எக்கச்சக்கமான வாக்குவாதங்கள்லாம் மாறி மாறி போறத கண்டிப்பா எல்லாருமே பார்த்துருப்பீங்க. எனக்கு என்னன்னா இப்போ திமுக அரசு வந்து எப்படி காவிரி பிரச்சனையை வச்சு அரசியல் பண்ண பாக்குறாங்களோ அதே மாதிரி நீட்டுங்கிற பிரச்சனை வந்து தமிழ்நாட்டில் ரொம்ப சென்சிட்டிவான ஒரு பிரச்சனை, மாணவர்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. அந்த நீட்டை வச்சு ஒருத்தங்க அரசியல் பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்டா கண்டிப்பா முடியும் அப்படிங்கறத டிஎம்கே அரசு செஞ்சே காமிச்சிருக்காங்க. கூடிய விரைவில் இந்த அடிமைகளோட ஆட்சி முடிவுக்கு வரும். தமிழக மக்களாகிய உங்களுடைய ஆதரவோடு நம்முடைய தலைவர் தலைமையிலான ஆட்சி அமையும். அப்போ தமிழ்நாட்டில் நீட் இருக்காது. ஏடிஎம்கே ஆட்சியில் இருக்கும்போது அந்த ஆட்சியை எப்படியாச்சும் கவிழ்த்து இவங்க வந்து ஆட்சிக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க கையில் எடுத்த ஆயுதம் வந்து இந்த நீட்டு. இந்த நீட்டை வந்து எடப்பாடி அவர்கள் என்னதான் முயற்சி பண்ணாலும் சரி, அவர் வந்து பல்ட்டி அடிச்சாலும் சரி, குப்புற உருண்டாலும் சரி, என்ன பண்ணாலும் கடைசி வரைக்கும் அவரால் ரத்து பண்ண முடியாது. ஏன்னா அவருக்கு அந்த ஃபார்முலா தெரியாது. எங்க கிட்ட தான் அந்த சீக்கிரட்டே இருக்கு. எங்க கிட்ட மட்டும் ஆட்சியை கையில கொடுத்தீங்க அப்படின்னா அந்த சீக்கிரட்டை அப்படியே அப்ளை பண்ணி உடனே ரத்து பண்ணி வெளியே தூக்கி போட்டு மாணவர்கள்லாம் +2 மார்க்கை வச்சு மெடிக்கல் படிச்சுட்டு போயிடலாம் அப்படிங்கிற அளவுக்கு என்னென்ன உருட்டுன்னு கேக்குறீங்க. அதாவது வாக்குறுதிகள் அம்புட்டுமே முழுக்க முழுக்க நீட்டு 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 நீட்டுன்னு நீட்டை வச்சே பேசிட்டு இருந்தாங்க. நம்முடைய தலைவர் தெளிவாக சொல்லிட்டார், திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்ததுன்னா கண்டிப்பா நீட் தேர்வு ரத்து செய்யப்படும். எங்களுக்கு தெரியும் எப்படி ரத்து பண்ணணும்னு. சரி, ஓகே, இவங்க தான் வந்தா நீட்டை வந்து ரத்து பண்றேன்னு சொல்றாங்களேன்னு சொல்லிட்டு மாணவர்களும் சரி, மாணவர்களுடைய பெற்றோர்கள் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாருடைய எதிர்பார்ப்பு என்ன இருக்கும்? இவங்க வந்தாங்கன்னா நீட்டை ரத்து பண்ணிடுறாங்க, என் புள்ள டாக்டர் படிச்சிருமே அப்படின்ற ஒரு ஆசையில திமுக கிட்ட ஆட்சியும் தூக்கி கொடுத்தாங்க. உடனே அவங்க நாங்களும் முயற்சி பண்றோம், முயற்சி பண்றோம்னு 5 வருஷம் முயற்சி மட்டுமே பண்ணிட்டு கடைசியில நாங்க வந்து சும்மா ஒண்ணு இல்ல, அந்த சீக்கிரட்டை நோக்கி தான் நிறைய முயற்சிகள்லாம் பண்ணி நிறைய வேலைகள்லாம் பண்ணி பார்த்தோம். எந்தெந்த முறையில எப்படிலாம் முயற்சி பண்ணுவோம் எல்லாத்தையும் பண்ணி பார்த்தோம். கடைசியில பாஜக தானே இது வந்து ரத்து பண்ணுமா இல்லையான்றதை முடிவு பண்ணோம். அவங்க பண்ணல, நாங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கையை விரிச்சிட்டாங்க. வேணும்னா நீங்க என்ன பண்ணுங்க, அடுத்த 5 வருஷத்தையும் எங்க கையில கொடுங்க, அப்ப நாங்க கன்ஃபார்மா நீட் ரத்து பண்ணுவோம். ஏன்னா புதுசா ஒரு சீக்கிரட்டை கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு உருட்டாம இருந்தாங்களே, அது வரைக்கும் சந்தோஷம்ன்ற மாதிரி இருந்துச்சு. இதுல 5 வருஷம் கையில ஆட்சியை வச்சு நீட்டை ரத்து பண்ணாம இப்ப திடீர்னு நீட்டுடைய ப்ரொடெஸ்ட் ஆரம்பிச்ச உடனே நீட்டுக்காக நிக்கிற ஒரே கட்சி திமுக தான் அப்படிங்கிற மாதிரி இப்ப இந்த ஜென்சி டிஎம்கே பசங்களெல்லாம் வச்சு என்னென்ன டிராமா எல்லாம் பண்ணாங்கன்றதையும் கண்டிப்பா நீங்க பார்த்திருப்பீங்க. கட்சியோட ஸ்கோரை இதுல பண்ணலான்ற முயற்சி பண்ணாதீங்க, அது வந்து ரொம்ப தப்பான ஒரு விஷயம். சரியா? நான் டைரக்டா சொல்றேன், இந்த டென்சி டிஎம்கே போட்டு வந்திருக்கீங்க. ஒரு மாணவனுக்கு
நீ வந்து கண்டிப்பா நீ நீட் இல்லாம எக்ஸாம் எழுதிடலாம், நீ கண்டிப்பா டாக்டர் ஆயிரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கையை கொடுத்துட்டு, இல்ல 5 வருஷத்துக்கு நீ நீட்டு தான் வந்து ட்ரை பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றதெல்லாம் எப்பேற்பட்ட துரோகம். அப்பேற்பட்ட துரோகத்தை மாணவர்களுக்கு இந்த டிஎம்கே கட்சி வந்து பண்ணிட்டு இப்ப அப்படியே பல்ட்டி அடிச்சு நீட்டுக்காக குரல் கொடுக்கிற ஒரே கட்சி நாங்க தான், நீட்டுக்காக போராட்டம் பண்ற ஒரே கட்சி நாங்க தான். பாத்தீங்களா, தாவேக அரசு வந்து பிஜேபின்னு சொல்லிட்டு வாயை திறந்து கூட பேச மாட்டாங்கன்னு மறுபடியும், அதாவது 5 வருஷம் அதை வச்சு அரசியல் பண்ணது பத்தாதுன்னு மறுபடியும் இப்ப டிவிக்கு ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் கூட அதே நீட்டை வச்சு அரசியல் பண்ணது யாரு அப்படிங்கறதெல்லாம் கண்டிப்பா நீங்க எல்லாரும் பார்த்துதான் இருப்பீங்க. இப்ப அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, மெடிக்கல் எக்ஸாம் மட்டும்தான் இருக்குதா, மத்த துறையும் இருக்குதே அப்படிங்கிற மாதிரி சிஎம் சார் ஒரு பக்கம் பேசுறாப்புல, நம்ம சிடிஆர் நிர்மல்குமார் ஒரு பக்கம் பேசுறாப்புல. இந்த மாதிரி பேச்செல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அது வந்து கரெக்ட் தான், அதை நானுமே அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஒருத்தருடைய கனவு, அந்த கனவை விட்டுட்டு நீ வந்து மத்தத படி அப்படிங்கிற மாதிரி சொல்றதுக்கு யாருக்குமே உரிமை கிடையாது. அந்த மாதிரி சொல்றதை அவாய்ட் பண்ணிக்கணும். அது ஒரு நியாயமான விஷயம் தான். நீங்க சொல்றதுல எந்த விதமான தப்பும் கிடையாது. அதை நானுமே அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அதை அவங்களுமே அவாய்ட் பண்ணதான் வேணும். ஆனா நீங்க என்ன பண்றீங்க, நீ படி தம்பி, கண்டிப்பா நீ டாக்டர் ஆவ, ஏன்னா நீட் இருக்காதுல்ல, நீட் இருக்கிறது தானே உனக்கு பிரச்சனை, நாங்க வந்தா நீட்டை ரத்து பண்ணிடுவோம்ல அப்படின்னு சொல்லிட்டு உங்களால நீட்டை ரத்து பண்ண முடியாது. அதுக்கான அதிகாரம் உங்க கையில இல்ல. நீங்க ஆட்சிக்கு வந்தாலும் அது நடக்காதுன்றதெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டே அவன் மனசுக்குள்ள அப்பேற்பட்ட ஒரு நம்பிக்கையை கொடுக்குறீங்களே, அப்ப அதுக்கு பேர் என்ன? உதயநிதி சொல்கிறார், நீட் தேர்வில் குளறுபடி கிடையாது, நீட் தேர்வே குளறுபடி தான். அதை 2013 பார்லிமெண்ட்ல கொண்டு வந்தது யார்? அண்ணன் உதயநிதி அவர்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கட்டாயமா. அவருடைய கட்சியை சேர்ந்த அமைச்சர் காந்தி செல்வன் தான் அதை கொண்டு வர்றாரு. அதுலயும் சிடிஆர் நிர்மல்குமார் என்ன சொல்லி இருந்தார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு பொண்ணு 4 வருஷமா நீட் எக்ஸாம் எழுதி இருந்திருக்கு, 4வது வருஷமும் நீட்ல நல்ல மார்க் எடுத்துமே அந்த புள்ளையால மெடிக்கல் படிக்க முடியல அப்படிங்கிறதுனால நீ வேணா லாயருக்கு ட்ரை பண்ணலாமே அப்படிங்கிற மாதிரி நான் சஜஸ்ட் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருப்பாப்ல. 4 இயர்ஸ் ஒரு குழந்தை வந்து ட்ரை பண்ணிருக்கு நீட்டுக்கு. நாங்க இந்த நீட்லாம் வேண்டாம்னு சொல்றதுக்காக காரணம் 4 இயர்ஸ் ட்ரை பண்ணிருக்கு. 4th இயரும் அந்த குழந்தைக்கு ஒரு டவுட் இப்ப கிடைக்குமா கிடையாது, நல்ல மார்க் எடுத்து வந்து திரும்பவும் டாக்டர் கொடுக்க நான் சொன்னேன், நீ கண்டிப்பா லாயர் போய் ட்ரை பண்ணா, நான் ஒரு லாயர் அப்போ இதை விட பெஸ்டா இருக்கும் உங்களுடைய கரியர் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுக்கு நான் சொல்லி அனுப்பிச்சேன். அந்த பாயிண்ட் தான் கொண்டு வந்து இவங்க பேசுறாங்க. அந்த புள்ள அப்ப 4 வருஷமா நீட்டுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா, யாரோட ஆட்சியில் அந்த புள்ள வந்து 4 வருஷமா நீட் எக்ஸாம் எழுதிட்டு இருந்திருக்கும்? உங்களோட ஆட்சியில தானே. நீங்க தானே நீட்டை ரத்து பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. அப்போ அந்த பிள்ளைக்கு துரோகம் பண்ணதும் நீங்க தானே. அந்த அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா, FCRA உடைய மசோதா எதிர்ப்பு தீர்மானம் அப்படின்னு சொல்லிட்டு வெளிநாட்டுல இருந்து நிதி வாங்கி நடத்தக்கூடிய தொண்டு நிறுவனங்கள் இருக்கும் இல்லையா, அந்த தொண்டு நிறுவனங்கள் இதுக்கப்புறம் ரினியூ பண்ண முடியாது, ரினியூவல் வந்து ரத்து செய்யப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த தொண்டு நிறுவனங்கள் எல்லாத்தையுமே வந்து கவர்மெண்ட் கிட்ட கொடுத்துடணும், ஒப்படைச்சிடணும், டிரான்ஸ்ஃபர் பண்ணிடணும், அப்படி இல்லைன்னா அவங்கள மேனேஜ் பண்றதுக்காக கொடுத்தணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இதுல வந்து ஒரு டிரான்ஸ்பரன்சி இல்லை, அண்ட் மதமாற்றங்கள் நிறைய நடக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் வந்து சொல்லியிருக்காங்க போல. பட் இதனால பாத்தீங்க அப்படின்னா தொண்டு நிறுவனங்கள்லாம் பாதிக்கப்படும் அப்படிங்கிறதுனால இதை எங்களால ஏற்றுக்கொள்ள முடியாது, இதை திரும்ப பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு அனைத்து கட்சிகளும் ஒன்னா சேர்ந்து அதுக்கான தீர்மானத்தை இந்த சட்டசபையில வச்சு கொண்டு வந்திருக்காங்க. வெளிநாட்டு பங்களிப்பு ஒழுங்குமுறை திருத்த மசோதா 2026 அதன் தற்போதைய வடிவில் திரும்ப பெறுமாறு ஒன்றிய அரசை தமிழ்நாடு சட்டமன்றம் ஒருமனதாக வலியுறுத்துகிறது. சட்டசபையில் நடந்த இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, செங்கோட்டையன் அவர்களும் OPS அவர்களும் மாறி மாறி பேசிக்கிட்டு அந்த கான்வர்சேஷன், இது கான்வர்சேஷனா இல்ல இது சண்டையா இல்ல சுவாரஸ்யமா பேசிக்கிறாங்களா நகைச்சுவையா பேசிக்கிறாங்களா, இது நாங்க எப்படி பாக்குறதுன்னு ஒன்னும் புரியாம குழம்பி போய் நின்றுட்டு இருந்தோம். அது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பாக்கெட்ல பாத்தீங்கன்னா செங்கோட்டையன் அவர்கள் இன்னுமே அம்மா அவர்களோட போட்டோ தான் வச்சிருப்பாப்ல. ஆனா OPS அவர்கள் பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி அம்மா அவர்களுடைய போட்டோ வச்சிருந்தாரு. ஆனா இப்ப யாருடைய போட்டோ இருக்கு அப்படிங்கறது ஒரு பாக்கெட்டை உத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும் இல்லையா. சோ அதை வச்சு போன கான்வர்சேஷன் தான். ஒரே கம்பெனில 2 பேரும் வேலை பார்த்துட்டு திடீர்னு அந்த கம்பெனி பிடிக்காம வேற கம்பெனிக்கு மாறி போயிருப்பாங்க. ஆனா யாரு ஃபர்ஸ்ட் வெளியே போனது சொல்லு அப்படிங்கிற மாதிரி ஒரு சண்டை போட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்துச்சு இவங்க 2 பேருடைய சண்டையும் அப்படிங்கிற மாதிரி. செங்கோட்டையன் அவர்கள் ஒரு பக்கம் வந்துட்டு, அதாவது சரி ரைட்டு புதுசா ஒரு இடத்துக்கு போயிருக்கீங்க ஓகே தான், இருந்தாலும் இந்த அளவுக்கு சுதிப்பட வேண்டிய அவசியம் இல்லையே அப்படிங்கிற மாதிரி கலாய்ச்சி விட்டாப்ல. உடனே OPS இருந்துச்சு, சரி ரைட்டு இடம் மாறினது நீங்க சொல்றது என்னமோ வாஸ்தவான விஷயம் தான், நான் இடம் மாறி இருக்கேன், நான் இல்லைன்னு சொல்லிட மாட்டேன், ஆனா யாரு ஃபர்ஸ்ட் இடம் மாறினது அப்படிங்கறத நீங்களா நோட் பண்ணிக்கணுமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இவரு ஒரு பக்கம் சொல்ல, இவங்க 2 பேரும் இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும்போது நடுவில் பாத்தீங்க அப்படின்னா ஆதவ அர்ஜுனாவும் ராஜ்மோகன் அவர்களும் சேர்ந்துக்கிட்டு, ஆமா செங்கோட்டையன் அவர்கள் வந்து இடத்தை மாத்திருக்காருன்னா இல்லைன்னு சொல்லிட மாட்டேன், ஆனா அவர் பாக்கெட்ல இருக்கிற படத்தை மாத்தல, ஆனா நீங்க இடத்தையும் மாத்திருக்கீங்க பாக்கெட்ல இருக்கிற படத்தையும் மாத்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, புரட்சி தலைவி அம்மாவால் முதலமைச்சராக்கப்பட்டவர் இன்றைக்கு அவருடைய சட்டப்பையில் யாரோட புகைப்படம் இருக்கிறது?
உடனே அதுக்கு ஓபிஎஸ் அவர்கள் ஆமா படத்தை மாத்திருக்கேன், கரெக்ட் தான், இல்லைன்னு சொல்ல மாட்டேன், ஆனா அம்மா அவர்கள் வேற எங்கேயும் இல்லை, அதுக்கும் உள்ள இருக்காங்க, என் மனசுக்குள்ள இருக்காங்க, நான் ஒன்னும் போட்டோவை காமிச்சு ஏமாத்தக்கூடிய ஆள் கிடையாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் பேசன்னு சொல்லிட்டு இது ரொம்ப சுவாரஸ்யமா போயிட்டு இருந்துச்சு. படத்தை காட்சி ஏமாற்றுகின்ற பழக்கம் எங்களுக்கு இல்லை என்று தெரிவித்துள்ளது. இதுல ரொம்ப பாவம் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான். ஏன்னா ஒவ்வொரு கட்சியிலுமே பாத்தீங்கன்னா அவங்களுடைய தொண்டர்கள், அவங்களுடைய எம்எல்ஏக்கள்லாம் அவங்களுடைய கட்சி தலைவர்களுடைய பெருமைகளை வந்து ஆகா ஓகோ அப்படின்னு சொல்லிட்டு அள்ளி தெளிச்சிட்டு இருக்காங்க. நம்ம கட்சியிலும் எம்எல்ஏக்கள்லாம் இருக்காங்க, என்னை பத்தி எதுவும் பேச மாட்டாங்களேப்பா அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நேத்து ஒருத்தர் பேசினா பாருங்க பேச்சு அப்படியே கொப்பளிச்சிச்சு. அந்த கொப்பளிச்ச பேச்சு என்னன்றது நீங்களே கேளுங்களே. மின்னலை விழுங்கி மின்சாரத்தை கொப்பளிக்கும் அண்ணன் எடப்பாடியாரின் இதய துடிப்புகளே. எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் எடப்பாடி அவர்கள் கேட்டுட்டு நீங்க பெருமையா பேசாம இருக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையே, தயவு செஞ்சு இந்த மாதிரி இதுக்கப்புறம் பேசுறாதீங்கடா அப்படின்னு நினைச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். அந்த சிஎம் அவர்கள் ஒரு வாட்டி அப்பாவை காணோம் அப்படிங்கிற மாதிரி குட்டி கதையெல்லாம் சொல்லி கலாய்ச்சி விட்டார் இல்லையா, அதுல இருந்து இப்ப வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா எதிர்கட்சிக்கு ஆகும்னா அதுவே தான் குத்துது குடையுதுங்கிற மாதிரி அப்பாவை காணோம் நீங்க சொல்றீங்களே தவிர்த்து அப்பாவை ஒண்ணும் காணாமலாம் இல்ல, அவரு எல்லா திட்டத்தின் மூலமாவும் மக்கள் மனசுக்குள்ளதான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அடிக்கடி பேசிக்கிட்டே இருந்தாங்க. அதாவது சபாநாயகர் சொல்லுவாப்புல சபையில் இல்லாதவங்களை பத்தி பேசாதீங்கன்னு, ஆனா பேச வைக்கிறதே எதிர்கட்சி தான் அப்படிங்கிற மாதிரி அவங்க இந்த மாதிரி பேசினதுனால ஆளுங்கட்சியில் இருக்கிறவங்க சும்மா விடுவாங்களா, உடனே போட்டு அடிக்கிறாங்க. முன்னாள் முதல்வர் எங்கும் இருக்கிறார், எல்லா திட்டங்களும் இருக்கார், நீக்கமர நிறைந்திருக்கிறார், எல்லா இடத்துலையுமே இருக்காருன்னு சொல்லி பேசினாரு. அது ரொம்ப சந்தோஷம். ஆனா மக்கள் மனதில் இல்லை. மக்கள் மனதில் இருந்தா மட்டும்தான் இந்த சட்டமன்றத்துக்குள்ள வர முடியுங்கிறது உங்களுக்கும் தெரியும், எங்களுக்கும் தெரியும். நல்ல நல்ல திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருந்தாங்களா, அப்பாவை காணோம் யாரும் தேட மாட்டாங்க, அப்பாதான் எங்களுக்கு வேணும்னு எல்லாரும் தேடிட்டு இருந்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு இப்படி போட்டு கலாய்க்கிறாங்க. இதெல்லாம் தேவையா? மக்களுக்கு நல்ல நல்ல திட்டங்களை கொடுத்துருக்காங்க, மக்களுக்காகவே அர்ப்பணிச்ச தலைவர் அப்படின்னா மக்கள் ஓட்டு போட்டுக்கணும்ல, ஏன் மக்கள் ஓட்டு போடாம விட்டாங்கன்றத யோசிக்கிறத விட்டுட்டு நாங்க நல்லதுதான் பண்ணிருக்கோம், நாங்க நல்லாட்சி தான் நடத்திருக்கோம், மக்கள் தான் தப்பு பண்ணிட்டாங்கன்னு இன்னும் புலம்பிக்கிட்டு இருந்தா என்ன பண்றது? இன்ஸ்டாகிராம் ரீல்ஸை வச்சு ஏமாத்தி ஆட்சியை பிடிச்சிட்டாங்க, பொய்யா பேசி ஆட்சியை பிடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு நீங்க பேசிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் எப்படி உங்களால பேச முடியுதுன்னு ஒன்றும் புரிய மாட்டேது. இது ஒரு பக்கம் அப்படின்னா இன்னொரு பக்கம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான், எலெக்ஷன் முடிஞ்சு அதாவது 108 தான் இவங்க ஜெயிச்சிருக்காங்க, அது பெரும்பான்மை இல்லை அப்படின்ன உடனே திமுகவும் அதிமுகவும் கூட்டணி வச்சிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு 2ஆம் கட்டம் 3ஆம் கட்டம்னாங்க. கடைசியில் பார்த்தா தலைவரே அதெல்லாம் என்கிட்ட பேசினாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னதெல்லாம் எல்லாருமே பார்க்க தான் செஞ்சிருப்போம். அதை இன்னும் வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க போல இருக்கு. நம்ம எடப்பாடி அவர்கள் இப்ப பேசும்போதெல்லாம் நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா திமுக ஆட்சியே ஓரளவுக்கு நல்ல ஆட்சி தான் கொடுத்தாங்க, ஆனா அதை விட மோசமான ஆட்சியை வந்து தாவேகா கொடுத்துட்டு இருக்காங்கன்ற மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிட்டாப்ல. சோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ரெண்டு பேரும் இன்னுமே வந்து ஒற்றுமையா தான் இருக்காங்களோ அப்படிங்கிற ஒரு டவுட் நமக்கே வருது இல்லையா. இந்த டவுட் நமக்கு வரும்போது அங்க இருக்கிற சபாநாயகருக்கு இது வராமையா இருக்கும், அவர் வந்து சபையில வச்சு சொல்லிட்டாப்ல. நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பேசுறது எனக்கு தெரியும், அமைதியா உட்காருங்க 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 உட்காருங்க. அந்த சபாநாயகர் இவ்வளவு ஓப்பனா சொன்ன உடனே கூச்சல் போடாம இருப்பாங்களா, ஆவுன்னு சொல்லிட்டு பயங்கரமான கூச்சல் எல்லாம் போட்டுட்டு தான் இருந்தாங்க. பட் எதனால நான் சொன்னேன் அப்படிங்கறத அவர் அழுத்த திருத்தமா சொல்லதான் செஞ்சாப்ல. அதுக்கப்புறமா இன்னுமே அந்த குதிரை பேரம் அதை தான் வந்து பிடிச்சிட்டு இருக்காங்க. அந்த குதிரை பேரன்ற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது, நான் அவையில இருந்தே நீக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சபாநாயகர் வந்து சொல்லிட்டாப்ல. அந்த எடப்பாடி வந்து குதிரை பேரம் அப்படின்னு சொன்னதுக்குமே ஆதவர்ஜினா பதிலும் சொல்லிட்டாப்ல. அதாவது அம்மா அவர்கள் இருந்த ஆட்சி வரைக்குமே நல்ல ஆட்சி தான், பட் அவங்க இல்லாததுக்கு அப்புறம் நடக்குது இல்லையா அதிமுக ஆட்சி, அதுல எங்களுக்கு வந்து உடன்பாடு கிடையாது, எங்களுக்கு மாதிரியே வந்துட்டு உங்களுடைய எம்எல்ஏக்களுக்கும் உடன்பாடு இல்லைங்கிறதுனால தான் அவங்க உங்க கட்சியை விட்டுட்டு வேற கட்சிக்கு போறாங்க, அது வந்து நீங்க தான் டீல் பண்ணிக்கணும், அடுத்தவங்கள்ட்ட போய் கேட்டு என்ன பிரயோஜனம் அப்படிங்கிற மாதிரி ஆதவர்ஜினா சொல்லிட்டாப்ல. அண்ட் இப்போதைய தாவேகா அரசு எதை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா போதை இல்லா தமிழ்நாடு உருவாக்கணும், அதுதான் எங்களுடைய நோக்கம் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்காங்க. அண்ட் 65 அதிரடிப்படை வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க இல்லையா. அண்ட் ரீசெண்டா பாத்தீங்க அப்படின்னா போதை இல்லா தமிழ்நாடு அப்படிங்கிறதுக்காக உறுதிமொழி எல்லாம் எடுத்திருந்தாரு நம்மளுடைய சிஎம், அதையும் கண்டிப்பா எல்லாரும் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் போதை பழக்கத்திற்கு ஆளாக மாட்டேன், ஊழலை ஒழிக்கணும், லஞ்சத்தை முழுசா ஒழிக்கணும், அண்ட் போதையில்லா தமிழ்நாட்டை உருவாக்கணும் அப்படிங்கிறத நோக்கி தான் போயிட்டு இருக்காங்க. அண்ட் இதெல்லாம் குறைஞ்சிருச்சு அப்படின்னாலே கண்டிப்பா தமிழ்நாட்டில் குற்றங்களும் குறைஞ்சிடும். ஸோ அதை நோக்கி தான் இவங்க டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கு சட்டசபை ரொம்ப சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு என்னென்னலாம் பேசுறாங்க, என்னென்ன சுவாரஸ்யமான சம்பவங்கள்லாம் நடக்குது, என்னென்ன நகைச்சுவைகள்லாம் பண்றாங்க அப்படிங்கிறத நாளைக்கு வீடியோல கண்டிப்பா பார்க்கலாம். ஸோ அவ்வளவுதான் இன்னைக்கு வீடியோ பார்த்து கண்டிப்பா என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ யாரெல்லாம் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையிலேயே பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கும் போட்டு சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் வேற ஒரு நல்ல வீடியோல கண்டிப்பா உங்களை சந்திக்கிறேன். பை ஃப்ரம் ஷாஃபி. டாடா, பை பை அண்ட் டேக் கேர்.